நான் சொன்னது தான் சரி. இல்லை, நான் சொன்னது தான் சரி. யார் சொல்கிறது சரின்னு அக்காட்டே போய் கேட்கேன். ஏக்கோ, எதுக்கு வீட்டு முன்னே இப்படி தலையை தொங்க போட்டு நிற்க? ஏக்கா, உங்கள் மாமியார் மண்டி போட்டா? நானே அவியில காணையிலன்னு சோகத்தில் இருக்கேன். எதுக்குடி இப்படி பேசுகிற? காணையிலன்னு சொல்றியே, வீட்டுக்குள்ளே டிவி ஓடுற சத்தம் கேட்கு. உள்ளே உட்காந்துருக்காவலான்னு ஒழுங்காக தேடி பார்த்தீங்களா? அங்கே தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போகிறவ. அவிய அங்கே இல்லை, நான் தான் டிவியை போட்டு வந்தேன். எதுக்குக்கா நீங்கள் அவிய இல்லைன்னா டிவி போட்டு வைக்கிய? டிவி போட்டு சத்தம் கிடச்சுன்னா எங்கே இருந்தாலும் வந்துடுவேன்னு தான் போட்டேன். ஆனால் அவிய என்ன வரல. பாத்ரூமில் தேடி பார்த்தீங்களா? அங்கேயும் இல்லை. கவலைப்படாதங்கக்கா, பக்கத்தில் எங்கேயாவது தான் போயிருப்பாவ. நீங்கள் வருத்தப்படாமல் இருங்கக்கா, நாங்கள் எங்கே நிற்கவன்னு தேடி பார்த்து கூட்டிகிட்டு வரோம். ஏக்கா, அவங்கக்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். என்ன பேர்? சந்தேகத்தை அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல போய் அக்காவோட மாமியாரை கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். என்னக்கா, என்ன நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? உன் மாமியார் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக போயிடாது. கல் மாதிரி எங்கேயாவது உட்காந்தா இருக்கோம். சரிக்கா, நாங்கள் 2 பேரும் போய் தேடி பார்த்து கூட்டிகிட்டு வரோம். என்னது இது சரியில்லையே? அவ்வளோ வேற இங்கேருந்து போகிறவ, இவ வேற சோகத்தில் தலையை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவ்வளோதான் இவளை திட்டிட்டு போயிருக்கணும். கொஞ்சம் முந்தையே நான் வந்திருந்தேம்னா அவளை துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருப்பாளுவேன். உன்னையெல்லாம் திருத்த முடியாதுல்ல. நீ எதுக்குக்கா இப்போ என்ன திட்டுக்க? அவ்வளோ 2 பேரும் திட்டிட்டு போனோன்னு சொல்லிட்டு வீட்டு முன்னே சோகத்தில் நிற்க உனக்கு வைக்கமா இல்லை? அவிய ஒன்றே என்ன திட்டலை, வேற எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுட்டு நின்றுட்டுருக்க? நானே காணையிலன்னு சோகத்தில் இருக்கேன். காணையிலன்னு சோகத்தில் இருக்கியா? என்னத்த காணையில? கம்மலை தொலைச்சி விட்டியா? எனக்கு தெரியும் நீ தொலைப்பானு. ஐயோக்கா, கம்மல் ஒன்றும் தொலையில, அங்கே தான் இருக்கு. வேற என்னத்தை காணையில? அத்தையே காணையில. அத்தை தொலைஞ்சா சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு கவலைலாம் படக்கூடாது. எனக்கு இப்படி பேசுக? காணாமல் போனது யாரோ ஒருத்தங்க இல்லை, என்னோட அத்தை. அது எங்கே காணாமல் போயிருக்க போகிறவ? உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாவ. அங்கே ஒன்றும் அவிய இல்லை. உள்ளே வேற யார் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா? யாருமே பார்க்கல. யாருமே பார்க்கலன்னா வேற எதுக்கு டிவி போட்டு வச்சிருக்க? வர நீ சரியில்லை, உனக்கு சுத்தமாக பொறுப்பே இல்லை. நான் ஒரு காரணமாக தான் டிவியை போட்டு வச்சேன். என்ன காரணம்னு எனக்கும் தெரியும். நாடகத்தை வாயை பிறந்து பார்க்கறதுக்காக தானே. அப்படி இல்லை, ஒன்றும் இல்லைக்கா. டிவி ஓடுற சத்தம் கிடச்சுன்னா எங்கள் மாமியார் எங்கே இருந்தாலும் வருவாங்க, அதுக்காக தான். நாடகம் தான் இப்போ ஓடுறதில்ல. இப்போ உங்கள் மாமியார் வந்தாச்சா? அதுதான் வரலன்னு சொல்கிறேன்லக்கா. அதுக்காக இதிலே நின்றுட்டு இருந்தால் உடனே கிடச்சிரும். அவ்வளோ அக்கம் பக்கம் உள்ள வீட்டில் போய் கேட்க வேண்டியது தானே. அங்கெல்லாம் பார்த்தாச்சுக்கா, அவிய வீடுகள்லேயும் இல்லை. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தியா? இல்லைக்கா, வீட்டு முன்னே தான் பார்த்தேன். வீட்டில் இருக்கவில்லை கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே. கூப்பிட்டேங்க்கா, யாருமே கதவை திறக்கலை. எங்கே அவிய திறக்க? அங்கே ஓடுற டிவியோட சத்தம் தான் இங்கே வரைக்கும் கேட்குது. 8 ஊருக்கு தெரிக்க டிவியை சவுண்ட் வச்சு பார்த்தவனா வீட்டு முன்னே நின்று யார் கூப்பிட்டாலும் எங்கேருந்து கேட்கும்? இப்போ என்னக்கா பண்ண? போகிற வரவியெல்லாம் ஒரு மாதிரியை பார்த்துட்டு போகிறவ, முதல்ல மூஞ்சி தொங்க போடுறத நிப்பாட்டு. வழக்கத்துக்கு மாறாக வனதை வீட்டில் தான் டிவி சவுண்டு அதிகமாக கேட்குது. எனக்கு என்னமோ உங்கள் அத்தை அங்கே தான் இருப்பாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. நான் அங்கே போய் பார்த்துட்டு வரட்டா? நீ ஒன்றும் பார்க்க போண்டா, நாடகம் முடிஞ்சால் தன்னாட்டில் வருவாவ. இல்லைக்கா, அவிய அங்கே இருக்காவன்னு தெரிஞ்சானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான்ல. ஊரில் ஒவ்வொருத்தையும் மாமியார் வெளியே போயிட்டா நிம்மதின்னு இருக்காளுவ. நீ ஏண்டி இப்படி இருக்கா? மற்றவி வேணா எப்படி இருந்துட்டு போடுவேன், ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன். இப்படியே இரு, அதுதான் நல்லது. ஆனால் பக்கத்தில் யார் வர போகிறேன்னு தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமாக மாமியார் மேலே பாசம் வச்சுக்கிட்டு சோகத்தில் இப்படி வீட்டு முன்னே நின்றுட்டு இருக்கக்கூடாது. காலம் கெட்டு போய் கிடக்குது. இப்படி நிற்கிறது நல்லது இல்லைங்கிறத மட்டும் நான் சொல்லுவேன். ஏக்கா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கண்ணுக்கு தெரியுதாங்க. நீங்கள் வந்தோடனே இந்த ட்ரெஸ்ஸு என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு, இருந்தாலும் எங்கள் மாமியாரை காணுங்கிற சோகம் தான் என் கண்ணு முன்னே நின்றுச்சு. இப்போ நான் உண்டு போயிட்டோ இப்போவுமே இருக்குது. அவியெல்லாம் நேரில் பார்க்கறது வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும். நான் அன்றைக்கி இந்த ட்ரெஸ் எடுத்து நீ போட மாட்டேன்னு சொன்னால் இப்போ போட்டிருக்க. எப்படிக்கா போட்டேன்? எல்லாரையும் மாதிரி கையால் தான் போட்டேன். என்னக்கா இப்படி காமெடி பண்ணுற? என் தங்கச்சி சிரிச்சிட்ட, இப்போ தான் அழகாக இருக்குது. சோகத்தில் எப்பவுமே இருக்காத, சிரிச்சு கலகலன்னு சொல்கிறது புரியுதா? புரியுதுக்கா. என்னையை காணாமல் தேடி இருப்பாளோன்னு பார்த்தா இங்கே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டுலாம் இருக்காள்வே.
அத்தை வந்துட்டீங்களா? வாங்க. இதில் நின்று கதை விட்டுட்டு இருக்கியே, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இல்லைத்த. ஒரு குடும்ப பொம்பளையா லட்சணமாக வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும். அதை விட்டு வெளியே நின்று வெட்டியாக கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன பேச்சு பேசிட்டே? அவளே இவ்வளோ நேரம் உங்களை காணலன்னு தேடிட்டு இருந்திருக்கா. அவள் தேடுத லட்சணம் தான் தெரியுது. ஆளும் ட்ரெஸ்ஸுக்கு சாடை வரு. எதுக்கு நீங்கள் வந்து வரமே அவளை திட்டுதியே? ஏன் மருமக தப்பு பண்ணால் நான் திட்டுவேன், நடுவில் நாட்டம்மா பண்ண நீ வர்றத. ஏக்கா நீ எதுவும் பேசாத, வீட்டுக்கு போ. பொம்பளையா சேலை உடுத்து லட்சணம் இருக்காம இந்த வயசில் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பாரு. முதல்ல இவ வர்றதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன நீ இங்கே நின்று என்னைய பார்த்து நிற்க? உள்ளே போய் சமையல் செய்கிற வழியை பாரு. சரிங்க அத்தை.